ஹாய், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வீட்டிலேயே எப்படி ஹோம்மேட் சாக்லேட் செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பொருள் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். அதாவது மில்க் காம்பவுண்ட், டார்க் காம்பவுண்ட் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பண்ண போகிறோம். இன்னொன்று வந்து ஒயிட் காம்பவுண்ட் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். இது மாதிரி நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. குட்டி குட்டியாக மெல்ட் பண்ணுறதுக்காக தான். சின்ன சின்னதாக இருந்தால் ஈஸியாக மெல்ட் ஆகும். அதனால் ஒரு பவுலில் போட்டு அடியில் சுடு தண்ணி வச்சுக்கோங்க. நல்லா பாயில்டு வாட்டராக இருக்கணும். அந்த சூட்டில் தான் அது மெல்ட் ஆகணும். தண்ணியில் அந்த இது பற்றக்கூடாது. பட்டுச்சுன்னா பர்ன் ஆயிரும். அதனால் அந்த ஆவியில் தான் அது வந்து கரையணும். அடியில் அந்த பாத்திரம் வந்து மோதாத பார்த்துக்கோங்க. நல்லா மெல்ட் ஆகட்டும். ஏன் இந்த இடத்துல மில்க் காம்பவுண்டும் டார்க் காம்பவுண்டும் சேர்த்து யூஸ் பண்ணுறோன்னா, டார்க் காம்பவுண்ட் வந்து கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்கும். அதனால் எந்த லம்ஸும் இல்லாத இது மாதிரி இருக்கணும். ஆறெல்லாம் தேவையில்ல. உடனே மோல்டில் ஊற்றிடுங்க. அப்போ தான் அந்த ஷேப் கிடைக்கும். ரொம்ப சூடாக மட்டும் இருக்காமல் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து ஒயிட் காம்பவுண்டையும் மெல்ட் பண்ணியிருக்கோம். மெல்ட் பண்ணி இந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்துருக்கோம். நம்ம இப்போ மோல்டில் ஊற்றிடலாம். எந்த ஷேப் வேணுமோ எந்த மோல்டு வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஹாஃபாக உள்ளே நட்ஸ் கூட வச்சுக்கலாம். இது மாதிரி ஹாஃப் ஊற்றிட்டு நடுவில் நட்ஸ் வச்சுட்டு திரும்பி மேலே கொஞ்சம் ஹாஃப் ஊற்றுனீங்கன்னா உள்ளே வந்து நட்ஸ் இருக்கும். இல்லை உங்களுக்கு வேறு என்ன வேணாலும் வச்சுக்கலாம். ஃப்ரூட்ஸ் மாதிரி குட்டி ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி எது வேணாலும் உங்களுக்கு என்ன வேணுமோ டாப்பிங்ஸோ எது வேணாலும் நீங்கள் உங்களோட விருப்பப்படி பண்ணிக்கலாம். நான் வந்து டிசைனுக்காக மீதி இருந்த ஒயிட் காம்பவுண்டையும் டார்க் காம்பவுண்டையும் மெல்ட் பண்ணி இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கிறேன். ஈஸியாக வீட்லேயே செய்யலாம். இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் பேப்பர் விற்கும் சாக்லேட் ரேப் பண்ணுறதுக்கு. கரெக்டான ஷேப்புக்கு வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம், ரேப் பண்ணிக்கலாம். இது மாதிரி சூப்பராக இருக்கும் ஷேப்பு. எல்லாத்தையும் ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.